ஒரு விஜய் கேட்கின்ற அந்த சின்னத்தை தேர்தல் ஆணையம் வழங்குகிறது. இதுவரைக்கும் வாக்குகளை வைத்து அங்கீகாரம் பெறவில்லை என்கின்ற போதும் 234 சட்டமன்ற தொகுதிக்கும் அவர் கேட்ட விசில் சின்னத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இங்கதான் ஒரு ஐயம் இருக்கு. ஒன்றை பிடித்து வைத்து இன்னொன்றை கொடுக்கிறார்கள். இப்ப என்ன புரிய வருது? அவங்க ஏதோ ஒரு திட்டம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த திட்டத்தை சரியாக செய்வதற்கு அவர் ஒத்து வந்தா கொடுப்பாங்க, இல்லைன்னா புடுங்கிடும். மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க, ஏமாந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவுடைய வாய்ச்சொல்லுக்கு ஏமாந்து போய் அவர்களுடைய மறைமுக திட்டங்களை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய வாக்குகளை முறையாக ஜனநாயக கடமையாற்றுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாக்கு தான் பதிவு செய்த சின்னத்திற்கு போய் சேரவில்லை என்பதை உணரவில்லை அவர்கள். இந்த மக்கள் வாக்களிக்கிறார்கள். அந்த வாக்குகளை திருடக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் இருந்தால் எப்படி சரியான மதிப்பெண் வரும், சரியான வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கும் என்பதை நாம் தான் உணர வேண்டும். இளைஞர்கள் விஜய் அவர்களை நோக்கி அதிகம் போறாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம், அது உண்மைதானே? உண்மைதானா? உண்மைதான். அது காங்கிரஸ் கம்மியாயிருச்சான்னு தமிழகத்துல அவ்வளவு இளைஞர்கள் தான் இருக்கிறார்களா என்கின்ற கேள்வி முக்கியம். அந்த இளைஞர்களை வகைப்படுத்தணும். எப்படிப்பட்ட இளைஞர்கள் விஜயை நோக்கி செல்கிறார்கள்? எப்படிப்பட்ட இளைஞர்கள் ஜனநாயக இயக்கங்களோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள்? எப்படிப்பட்ட இளைஞர்கள் ஜனநாயக இயக்கங்கள் இருந்து செயலாற்றுகிறார்கள்? நீங்கள் கற்றறிந்த சமூக பார்வை கொண்ட இளைஞர்கள் ஜனநாயக இயக்கங்கள் மீது படையெடுத்து வருகிறார்கள். என்னுடைய காங்கிரஸ் பேர் இருக்கிறதுல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு பெரிய விடுதலை சிந்தனை. மக்கள் எங்கெல்லாம் அமுக்கப்படுகிறார்களோ அவர்களை விடுவிக்க வேண்டும், அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டிய சிந்தனையுடைய இளைஞர்கள் தான் காங்கிரஸ்ல அதிகமாக இருக்கிறாங்க. 2009 ஆட்சி மாற்றம் என்பது உறுதி. காங்கிரஸ் தலைமையில, அதுவும் தலைவர் ராகுல் காந்தி பிரதம அமைச்சராக அமைந்து இந்த இந்திய திருநாட்டை சரியான பாதைக்கு அழைத்து செல்வார் என்ற பார்வை எங்களுக்கு நம்பிக்கை மிக ஆழமாக பதிந்தது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழக காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினரான திரு லாரன்ஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். திருச்சி வேலுச்சாமி ஒரு நிர்வாகியா தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப ஆக்ரோஷமா வெளிப்படுத்துற மாதிரி அதிகார பொறுப்புல இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் ரொம்ப ஓப்பனா பல கருத்துக்களை வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தும் போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. சமீபத்திய நேர்காணல் தான், அதாவது அந்த பீகாரினுடைய முடிவுகள் முடிஞ்ச அந்த ஒரு நேரம், ஏன் தொடர்ச்சியா பாஜகவிற்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, இவிஎம் மிஷின் இருக்கிறதுனாலயா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதற்கு அவர் சொன்ன பதில் எங்க மக்கள் ஓட்டு போடுறாங்க, ஜெயிக்கிறாங்க, இதுக்கு நம்ம என்ன விமர்சனம் அப்படிங்கிறத சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. மக்கள் வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஜெயிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் எதுவுமே சொல்லல. இல்ல, அந்த வார்த்தையில் மிகப்பெரிய பொருள் இருக்கு. உண்மையிலே மக்கள் வாய்ப்பு கொடுத்ததுனாலதான் பாரதிய ஜனதா ஜெயிக்குது. மக்கள் என்ன வாய்ப்பை கொடுத்தார்கள், அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஏமாற்றப்பட்ட மக்கள் ஏமாந்து போனாங்க, அதனால வாய்ப்பை கொடுக்குறாங்க. எப்படி வாய்ப்பை கொடுக்குறாங்க? களத்திலேயே அடித்து விரட்ட வேண்டிய மக்கள் பொறுமையாக இருந்து தன்னுடைய வாக்குகளை பதிவு செய்து அது திருடப்படுவதை உணர முடியாத மக்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்பை தான் கொடுத்துருக்காங்க. நான் அவர் எங்களுடைய மரியாதைக்குரிய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பேசியதை நான் அந்த பார்வையில் தான் பார்க்குறேன். ஒருவேளை அவர் என்ன சிந்தனையோட பேசினார், என்ன கருத்தியலாக பேசினார் எனக்கு தெரியாது. ஆனால் நான் அதை பார்க்கின்ற போது மக்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். எப்படி கொடுத்திருக்காங்க? மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க, ஏமாந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவுடைய வாய்ச்சொல்லுக்கு ஏமாந்து போய் அவர்களுடைய மறைமுக திட்டங்களை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய வாக்குகளை முறையாக ஜனநாயக கடமையாற்றுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாக்கு தான் பதிவு செய்த சின்னத்திற்கு போய் சேரவில்லை என்பதை உணரவில்லை அவர்கள். அந்த வாய்ப்பை கொடுத்த போது அவர்கள் என்ன எடுத்திருக்கணும்? புரட்சி வெடித்திருக்க வேண்டும். ஆனால் மக்கள் புரட்சிக்கு இன்னும் தயாராகல. காரணம் வறுமை. இந்த அரசு முதல்ல அவர்கள் கைக்கு வரக்கூடிய பொருளாதாரத்தை தடை செய்திருக்கிறது, வராமல் ஆக்கியிருக்கிறது. அதனால மக்கள் இன்னும் தைரியமற்று உழன்று கொண்டிருக்கிறார்கள், மனங்களில் புரட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் களத்தில் புரட்சியாக மாறும். அப்போது இந்த பாரதிய ஜனதா தூக்கி எறியப்படும், ஜனநாயக இயக்கம் அதிகாரத்திற்கு வரும். அதே கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். தொடர்ச்சியாக ஒரு விஷயம் நடக்கிறப்போ ஒரு அலுப்பு ஏற்படும். அதே மாதிரியான அலுப்பு தான் 2029 ஏற்பட்டு தானாகவே ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அந்த கருத்தை ஏற்றுப்பீங்களா? இல்லை, நான் அதை அப்படி பார்க்கல. நான் தலைவருக்கு கொஞ்சம் முரண்பட்டோ அல்லது அதை இன்னொரு பாதையிலோ நான் அதை பார்க்குறேன். 2009 ஆட்சி மாற்றம் என்பது உறுதி. காங்கிரஸ் தலைமையில், அதுவும் தலைவர் ராகுல் காந்தி பிரதம அமைச்சராக அமைந்து இந்த இந்திய திருநாட்டை சரியான பாதைக்கு அழைத்து செல்வார் என்ற பார்வை எங்களுக்கு நம்பிக்கை மிக ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதுக்கு மிகப்பெரிய காரணம் உண்டு. நீங்கள் பாருங்க,
இந்தியாவில் எந்த தலைவர்களும் செய்யாத அளவிற்கு அவருடைய பயணங்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களை சந்திப்பதாக இருந்தாலும் சரி, தொழிலாளர் மக்களை சந்திப்பதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தொழிற்சாலைகளையும் போய் என்ன சிரமங்களை அனுபவிக்கிறார்கள், அங்கு என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கான ஊதியம் கிடைக்கப்பெறுகிறதா, அவர்களுக்கான பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு வகையான தொழிற்சாலைகள், மர தொழிற்சாலைக்கு போகிறாரு, தையர் தொழிற்சாலைக்கு, நேற்றைக்கு தையர் தொழிற்சாலைக்கு போயிருக்காங்க, லாரியில் ஏறி போகிறாரு, ஒரு டிரைவரும் கிளீனரும் என்ன பாடுகள் சுமைகளை அனுபவிக்கிறாங்க, நீண்ட நெடிய தூரம் பயணிக்கும் போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் என்ன, அவர்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்புகள் தேவைப்படுகிறது என்பதை உணர்வதற்கு அவர்கள் கூட ஒரு நாள் பயணம் செய்துட்டார் இரவு நேரத்தில். இப்படி எல்லா பண்பாட்ட தொழிலாளர்கள், எல்லா வகையான தொழிலாளர்களையும் சந்தித்து மக்களுடைய இன்னல் என்ன, இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் எதை எதிர்நோக்கி என்னென்ன பிரச்சனைகளை எதிர்நோக்கிறார்கள், நாம் அவர்களுக்கு எதை செய்தால் இந்த மக்களை விளிம்பு நிலையிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும், இந்த உயர்ந்த சிந்தனையும் இந்த மக்களுக்கான சமூக நீதி எப்படி கிடைக்கப்பெற வேண்டும், இப்படிப்பட்ட எல்லா விடயங்களையும் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த தேசத்தில் ஒரு மிகப்பெரிய சித்தாந்த போர் நடக்குது. மக்களை பிளவு செய்து அந்த மக்கள் மூலமாக ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு அதிகாரம் இன்றைக்கு வந்திருக்கு. இதை நாம் முறியடித்தாக வேண்டும். இந்த மக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் தான் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் கிட்டத்தட்ட 4500 கிலோமீட்டர் தங்களுடைய கால்களாக நடந்து ஒழுக்கமாக நடந்து முடிந்து இந்த மக்களையெல்லாம் சந்தித்து ஒற்றுமைப்படுத்துகிறார். இந்த ஒற்றுமையினுடைய நீட்சி தான் இன்றைக்கு எதிர்க்கட்சியாக, வலிமையான எதிர்க்கட்சியாக அமைந்திருக்கு. வரக்கூடிய 2029 இந்த மக்கள் ஒற்றுமைப்படுவார்கள். இன்றைக்கு மகாத்மா காந்தியினுடைய பேரை மாற்றி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இன்னொரு பேரை போட்டிருக்காங்க. ராகுல் காந்தி அழகாக சொல்கிறார், இது ஜனநாயக சித்தாந்த போர், இதில் மக்கள் எல்லாம் நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும், புரட்சி செய்ய வேண்டும், அந்த புரட்சி ஜனநாயக புரட்சியாக இருக்கணும், அதை நீங்கள் செய்யணும்னு கேட்குறாரு. அந்த புரட்சியை மக்கள் செய்வார்கள். 2029 அதிகாரத்தில் காங்கிரஸ் பேரியக்கு வரும். உத்தம தலைவர் ராகுல் காந்தி அவர் பிரதம அமைச்சராக இருப்பார். ஓகே, இது உங்களுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அப்படின்னா தொடர்ச்சியாக இவ்வளவு நாள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நம்பிக்கை தான் கார்த்தி சிதம்பரம் சொன்ன நம்பிக்கை. தொடர்ச்சியாக காங்கிரஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த 100 மார்க்குக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 70 அந்த ரேஞ்சில் நம்ம தொட்டோம் அப்படின்னா இவ்வளவு உழைப்புக்கு உண்டான ஒரு சரியான மார்க் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. பிஜேபி ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்குறாங்க, 100 கிட்ட 95 96. ஆனால் காங்கிரஸ் வந்து ஒரு 40 அந்த ரேஞ்சிலே வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. ஆனால் 2019 கம்பேர் பண்ணும்போது 2024 யுனானிமஸ் கிட்ட தான். பட் இன்னமுமே இந்த ஒர்க்குக்கு உண்டான மார்க் அதுதான் அப்படின்னா அதை காங்கிரஸே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அது எப்போ மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி அது மாறணும்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சித்தாந்த போர் தொடங்கணும், அல்லது சித்தாந்தத்தை மக்கள் உணர்ந்து இன்னொரு வகையான புரட்சி ஏற்படணும். அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் மார்க்கு குறைவதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, மாணவர் குறைவான விடைத்தாளில் கேட்டக்கூடிய கேள்விக்கு குறைவான விடைகளை எழுதி சரியற்ற விடைகளை எழுதுவதன் மூலம் மார்க் மதிப்பீடு குறையும். இன்னொரு விதம், ஆசிரியர் கவனக்குறைவாக அந்த நம்மளுடைய மதிப்பெண் அவருடைய விடைத்தாளை திருத்துவாரையானாலும் மதிப்பெண் குறைந்து போகும். அதே ஆசிரியர் வன்மத்தோடு ஒரு மாணவனை எனக்கு பிடிக்காது, அவனுடைய மதிப்பெண்ணை குறைத்து போட வேண்டும் நினைச்சாலும் போகும். இந்த 2 விஷயங்கள், வன்மமும் அவருக்கு அறியாமையும் இருந்தால் இந்த மாணவன் உண்மையாக கற்றறிந்து நல்ல விடைகளை எழுதியிருந்தாலும் அவனுக்கு போதிய மதிப்பெண் கிடைப்பதில்லை. மாணவர்களே கம்மியா இருந்தா மதிப்பெண் கிடைப்பதில்லை. மாணவர்கள் கம்மி அதில் முக்கியம். ஒரு மாணவன் எழுதிய விடைக்கு தான் மதிப்பெண், எண்ணிக்கையின் அடிப்படையில் மதிப்பெண் கிடையாது. ஒரு மாணவன் எழுதிய விடைக்கு ஏற்ற கேள்விக்கான விடையை எழுதியிருக்கிறார்னு பார்ப்பாங்க, அதற்கேற்ற மதிப்பெண்ணை வழங்குவதுதான் வழக்கம். இங்க ஆசிரியர் திருடுகிறார். யார் ஆசிரியர்? தேர்தல் ஆணையம் ஆசிரியர். இந்த மக்கள் வாக்களிக்கிறார்கள். அந்த வாக்குகளை திருடக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் இருந்தால் எப்படி சரியான மதிப்பெண் வரும், சரியான வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கும் என்பதை நாம் தான் உணர வேண்டும். இப்போ தேர்தல் ஆணையத்தை பத்தி ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. தேர்தல் ஆணையம் விஜய் அவர்கள் என்ன சின்னம் கேட்டாங்களோ அந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்க. 234 தொகுதிகளுக்கும் ஒரே சின்னம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சதை எப்படி பார்க்குறீங்க? இப்போதானே நீங்க உங்களுடைய கேள்வியிலே உங்களுக்கு விடை தருகிறோம். ஏன்னா நீங்க ஏன் விஜய்க்கு கூட கூட்டணி வைக்கலன்னு ஒரு கேள்வி கேட்டீங்களா, இதுதான் அதனுடைய விடை. ஒரு விஜய் கேட்கின்ற அந்த சின்னத்தை தேர்தல் ஆணையம் வழங்குகிறது. அங்கீகரிக்கப்பட்ட இயக்கமானு கேட்டால் அவர்கள் இதுவரைக்கும் வாக்குகளை வைத்து அங்கீகாரம் பெறவில்லை என்கின்ற போதும் 234 சட்டமன்ற தொகுதிக்கும் அவர் கேட்ட விசில் சின்னத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இங்கே தான் ஒரு ஐயம் இருக்கு. ஒன்றை பிடித்து வைத்து இன்னொன்றை கொடுக்கிறார்கள். அவருடைய ஜனநாயகப்பட வெளியீடை தடுக்கிறார்கள், அவர் கேட்கின்ற விசிலை கொடுக்கிறார்கள். இப்போ என்ன புரிய வருது? அவங்க ஏதோ ஒரு திட்டம் கொடுத்திருக்கிறாங்க, அந்த திட்டத்தை சரியாக செய்வதற்கு அவர் ஒத்து வந்தா கொடுப்பாங்க, இல்லைன்னா புடுங்கிடுவாங்க. ஆனா இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, விசில் அடிச்சாதான் இன்ஜினே ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அது நவீன காலத்துக்கு பொருந்தாது. பழைய காலங்களில் விசில் அடிச்சாங்க. நீங்க இப்பெல்லாம் கண்டக்டர் விசில் அடிப்பதில்லை, நிறைய சமிக்கைகள் அதுக்காக உருவாயிட்டு. நீங்க அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. எனக்கு டிரைவருக்கே தெரியும்,
ஃபுட்பாலில் நிற்கிறவன் இறங்கிட்டானா ஏறிட்டானா என்பது அவரால் இன்னைக்கு சென்சார் போர்டு நிறைய வந்துடுச்சு, அவரால் உணர்ந்துக்கிட முடியும். இப்போ கண்டக்டரே தேவையில்லை என்கிற நிலைக்கு போயிட்டு இருக்கு. அதனால பிசிக்கலுக்கான வாய்ப்புகள் குறையும். அதையுமே கிண்டல் பண்றாங்க திமுக நபர்கள். இல்ல மேடை ஏறினா பேடிஎம் கொரோனா அந்த இதை வச்சு கிண்டல் பண்றாங்க. அதாவது கிண்டல் கேலி என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம், சிந்திக்கக்கூடிய விஷயம். இது காலப்போக்கில் ஒரு கேளிக்கையாக இருக்குமே தவிர இது உள்ளார்ந்த சிந்தனையாக இருக்காது. இளைஞர்கள் விஜய் அவர்களை நோக்கி அதிகம் போறாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம், அத ப. சிதம்பரம் அவர்கள் சமீபத்திய ஒரு அது உண்மைதானே? உண்மைதானா? உண்மைதான். நீங்க அது காங்கிரஸ் கம்மியாயிருச்சான்னு தமிழகத்துல அவ்வளவு இளைஞர்கள் தான் இருக்கிறார்களா என்கின்ற கேள்வி முக்கியம். அந்த இளைஞர்களை வகைப்படுத்தணும். எப்படிப்பட்ட இளைஞர்கள் விஜயை நோக்கி செல்கிறார்கள், எப்படிப்பட்ட இளைஞர்கள் ஜனநாயக இயக்கங்களோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள், எப்படிப்பட்ட இளைஞர்கள் ஜனநாயக இயக்கங்கள் இருந்து செயலாற்றுகிறார்கள். நீங்கள் கற்றறிந்த சமூக பார்வை கொண்ட இளைஞர்கள் ஜனநாயக இயக்கங்கள் மீது படையெடுத்து வருகிறார்கள். ஒருவேளை தன்னுடைய வேலை கற்றறிந்தவர்கள் தான், நல்ல இளைஞர்கள் தான், தன்னுடைய வேலை பொது சிந்தனையற்ற, பொது வாழ்க்கையில் அனுபவமற்ற, பொது வாழ்க்கை பற்றிய கூறிய சிந்தனையற்ற இளைஞர்கள் அவரை நோக்கி நகர்ந்து போகிறார்கள். இவருடைய தலைமை ஒருவேளை நல்ல தலைமையாக இருக்குமோ, இவர் திரைப்படங்களில் வந்து நடிக்கின்றது போல இந்த நாட்டை வழிநடத்துவாரோ என்கின்ற சிந்தனை அதில் நிறைய இன்னும் அவர்கள் அனுபவ ரீதியாக தான் அதை கற்றுக்கொள்வார்கள். கற்றுக்கொண்ட பிறகு ஜனநாயக இயக்கங்களில் தான் அவர்கள் அரசியல் பயணம் செய்வார்கள். ஓகே, அப்போ விவரம் இல்லாம போகக்கூடிய ஒரு, அதுக்கு பேர் விவரம் இல்லாத கூட்டம் அல்ல. பொது வாழ்க்கை பற்ற சிந்தனையை இவ்வளவு ஆழமாக சிந்தித்தவர்கள் அல்ல. எங்களுடைய காங்கிரஸ் பேர் இருக்கிறதுல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு பெரிய விடுதலை சிந்தனை உண்டு. அடிமைத்தனை மக்களுடைய சிந்தனை, மக்கள் எங்கெல்லாம் அமுக்கப்படுகிறார்களோ அவர்களை விடுவிக்க வேண்டும், அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டிய சிந்தனையுடைய இளைஞர்கள் தான் காங்கிரஸில் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு பார்ப்பதற்கு எண்ணிக்கை குறைவாக தோன்றலாம். ஆனால் எங்களுடைய இந்த தடவையும் நாங்கள் எங்களுடைய இளைஞர் காங்கிரஸ் இயக்கத்தில் கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க 5 லட்சத்துக்கு அதிகமான இளைஞர் உறுப்பினர்களாக சேர்ந்து ஜனநாயக முறைப்படி தேர்தலில் வாக்களித்து தான் நாங்கள் இன்றைக்கு வெற்றி பெற்றோம். எங்கள் பையன்மாரெலாம் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் இந்த இயக்கம் ஒரு கூறிய சிந்தனையோடு வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இங்கே இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க, இன்னப்புற இயக்கங்களில் இருக்காங்க. விஜய் அவர்களோடு செல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் பொது வாழ்க்கையில் தன்னை இன்னும் செதுக்கி கொள்ளாதவர்கள். அவர்கள் காலம் செல்ல செல்ல அனுபவ ரீதியாக ஜனநாயக பார்வையில் ஒருவேளை விஜய் நகர்ந்தால் அவரோடு இருப்பார்கள், இல்லது ஜனநாயக இயக்கங்களை தூக்கி நகர்வார்கள். நிரந்தரமில்லாத கூட்டம் அப்படி எடுத்துக்கலாம். அந்த நிரந்தரமில்லாத கூட்டம் அப்படிங்கிறது ஓவராலாக பார்க்கும்போது அரசியலே அதானே சொல்லுவாங்க, நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர கூட்டணியும் கிடையாது. இது நீங்க சொன்னது சரிதான். அதாவது அரசியல் நிரந்தர நண்பன் கிடையாது, எதிரியும் கிடையாது. அது உண்மையில் லாஜிக்கலி கரெக்ட். பட் கொள்கை ரீதியாக ஒரு நிரந்தர சிந்தனை வேண்டும். அவன் தான் தன்னுடைய வாழ்வியலும் தன்னை சார்ந்தவர்களுடைய வாழ்வியலும் சிறப்பாக எடுத்து செல்ல முடியும். நீங்க இயக்கங்கள் மாறலாம், அவனுடைய சிந்தனையில பொது சிந்தனை இருக்கணும். இந்த மக்களுக்கு நன்மையுடைய செயல்களை செய்யக்கூடிய சிந்தனை என்பது மாறக்கூடாது. அது மாறாது. அதுதான் பொது வாழ்க்கையில அது உயர்வா இருக்கு. ஒருவேளை இந்த இயக்கத்தில் நான் பணியாற்றுகிறேன், இந்த இயக்கம் எனக்கு ஜனநாயக கடமைகளை ஆற்றுவதற்கு முறையாக எனக்கு வாய்ப்பு தரல, இல்ல ஜனநாயகத்துக்கு எதிரான இயக்கங்களோடு அணி சேர்கிறார்கள், நான் இதில் இருக்க முடியாது என்கின்ற பார்வை பல்வேறு இளைஞர்களுக்கு ஏற்படலாம், தலைவர்களுக்கு ஏற்படலாம். அவங்க இன்னொரு இயக்கத்தை நாடலாம், அதுல தவறில்லை. ஆனா கொள்கை இந்த மக்களுக்காக தன்னை ஈடுபடுத்துவது, தன்னை எரித்துக் கொள்வது, தன்னை தேய்த்துக் கொள்வது என்பது அவங்களுடைய சிந்தனை. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.